தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 144ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி அடைப்புக்குறிகளை நாம் பார்க்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையிலே அரசனாக ஆக்கப்பட்ட சூழ்நிலையிலே எழுதிய சங்கீதம். 8ஆம் சங்கீதமும் 18ஆம் சங்கீதமும் இந்த சங்கீதத்திற்கு இணையான சங்கீதங்கள். இந்த சங்கீதத்திலே தாவீது ஆண்டவராகிய தெய்வத்தை பற்றிய சில உண்மைகளை, படங்களை காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். அவர் எப்பேற்பட்டவர், எப்படிப்பட்டவர், தனக்கு எவ்விதத்திலே அவர் கடவுளாக தெய்வமாக இருக்கிறார் என்பதை தாவீது இந்த சங்கீதத்திலே விளக்கி சொல்கிறான். முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது தெய்வம் ஆயத்தப்படுத்துகிறவர். தாவீதை தெய்வம் ஆயத்தப்படுத்தினார். முதல் வசனம் பாருங்கள். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. தன்னை தேவன் ஆயத்தப்படுத்துகிறவர், போருக்கு ஆயத்தப்படுத்துகிறவர், படிப்படியாக யுத்தங்களை நடத்த ஆண்டவர் தாவீதுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே, அவனுடைய ஆதி வாழ்க்கையிலிருந்தே கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தினார். பலசாலியாக இருக்க, ஆடுகளை பராமரிக்கக்கூடிய புத்திசாலியான மேய்ப்பனாக இருக்க ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். சிங்கத்தை கொல்ல, கரடியை கொல்ல ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். கோலியாத்தை வெல்ல ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். பெலிஸ்தியர் மேல் பலவிதமான போர்கள், அந்த போர்களிலெல்லாம் ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவர் தாவீதை ஆயத்தப்படுத்தினார். சவுலுக்கும் அவனுக்கும் பெரிய போராட்டங்கள், அந்த போராட்டங்களிலெல்லாம் தப்பி வாழத்தக்கதாக தாவீதை ஆண்டவர் திடப்படுத்தி பலப்படுத்தி ஆயத்தப்படுத்தினார் என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீதை சுற்றிலும் பல பகைவர்கள் இருந்தார்கள் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே. ஆனால் ஒவ்வொரு பகை நிறைந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவன் பக்கத்திலே பட்சத்திலே இருந்ததினாலே ஆண்டவர் எல்லா போருக்கும் போராட்டங்களுக்கும் அவனை விலக்கி காத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமாம், உங்களுக்கு சத்துருக்கள் உண்டா? கிடையாது. சத்துருக்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் கற்பித்தார். ஆண்டவருக்கே சத்துருக்கள் இருந்தார்களே. அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து, இப்படியெல்லாம் சத்துருக்கள் இருந்தார்களே. அவர்கள் தானே அவரை சிலுவையில் அடித்தது. அதுபோல் நமக்கும் ஏராளமான சத்துருக்கள் உண்டு. ஒருவேளை இன்னும் வருகாலத்திலே அந்த சத்துருக்கள் எழும்புவார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வழிநடக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக அவருடைய ஆயத்தங்களுக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் அறிவித்தானே. அதுபோல் போராட்டங்கள், போர்கள், ஆட்டங்கள், போராட்டங்கள், சில சமயங்களிலே வாழ்க்கையில் ஆடிப்போவோம். அந்த அளவுக்கு போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகுதியாக இருக்கும். அப்படி போராட்டங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை பகல் கனவு காண்போமோ, அல்லது எப்படியாவது இது முடியும் என்று சொல்லி சொப்பனம் காண்போமோ, அல்லது இந்த சித்தப்பா உதவி செய்வார், அந்த பெரியப்பா உதவி செய்வார், அல்லது இந்த மாமா உதவி செய்வார், அல்லது இந்த நண்பர் உதவி செய்வார் என்று சொல்லி அடுத்தவர்களை சார்ந்து நாடி ஜீவிக்கிறோமோ, அல்லது அது ஆரம்பித்தது அது அப்படியே முடியும், நேச்சுரல் டெத், இயல்பாகவே அது முடிந்துவிடும் என்று சொல்லி அப்படியே கனவு கண்டு கொண்டிருக்கிறோமா? அப்படியே கனவு கண்டு கொண்டிருக்கிறோமா? அல்ல அல்ல. நம்முடைய போராட்டங்களிலெல்லாம் நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடியது தெய்வம். அவராலே முற்று முடிய நாம் ஜெயங்கொள்ள
வல்லவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, வாழ்க்கையின் போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்கிறார்களே, அந்த போராட்டங்கள் வரும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும்? ஆண்டவர் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு அவர் தரக்கூடிய ஆயுதங்கள் என்ன? அவற்றை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். சில ஆயுதங்களை பற்றி அங்கே சில ஆயுதங்கள் அங்கே பட்டியலிடப்படுவதாக நாம் காண்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6 நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனம் முதலாக ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னிப்பாக கவனியுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மட்டுமல்ல, மாம்சம் ரத்தம் அப்படின்னா யாரு? உறவினர்கள், பகைவர்கள், உலக பிரகாரமான மக்கள். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்றைக்காவது இந்த வசனத்தை வாசித்து நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? உலக பிரகாரமான மனிதர்கள் மட்டுமல்ல, மேலாக ஆகாய மண்டலத்திலே அநேக விரோதிகள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், நம்மை சபித்து கொண்டே இருக்கிறார்கள், நமக்கு தீங்கு விளைவிக்க துடித்து கொண்டே இருக்கிறார்கள். இதை எப்பொழுதாவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் அந்த தீங்கு நாட்களிலே நமக்கு துணை செய்யக்கூடிய தேவ சர்வ ஆயுத வர்க்கம் இதெல்லாம் என்னென்ன? இவையெல்லாம் நம்மிடத்தில் காணப்படுகின்றனவா? பாருங்கள் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சத்தியம் அறையிலே கட்டக்கூடிய பெல்ட் இருந்தால் ஆடை அவிழாமல் பத்திரமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே மானம் போகாமல், அவமானப்படாமல், மானமுள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே, வார்த்தையிலே சத்தியம் என்னும் கச்சையை, பெல்ட், அதை கட்டி கொண்டு வாழ வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம், நம்மை மார்பை பராமரிக்கக்கூடிய கவசம். துப்பாக்கியோ கத்தியோ எதுவுமே நம்மை பாதிக்காமல் இருக்கத்தக்கதாக ஒரு கவசம் தேவை. அது என்ன? நீதி. நீதிக்கு முக்கியமாக 2 அர்த்தங்கள். ஒன்று, இயேசு, அவரே நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமும் ஆனார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம். நம்முடைய மார்பில் இயேசு, நம்முடைய நெஞ்சில் இயேசு, நம்முடைய இருதயத்தில் இயேசு காத்துக்கொள்வார். வரக்கூடிய எல்லா ஆயுதங்களும் அக்கினி அஸ்திரங்களும் அவர் மேல்தான் விழும். அவர் பாதுகாத்துக் கொள்வார். நீதி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் நீதியான கிரியைகள், செயல்கள், நீதி கிரியைகள். ஆண்டவர்களை நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நற்கிரியைகளை செய்ய, நீதியின் கிரியைகளை செய்ய நம்மை ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லிவிட்டு 10ஆம் வசனத்திலே, அடுத்த வசனத்திலே எதற்காக ஆண்டவர் தரக்கூடிய நீதி, எதற்காக ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்பு? நற்கிரியைகளை, தேவனுக்கு பிரியமான நீதியான ஆவியின் கனி அம்சங்கள் போன்ற நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக இவ்விதமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. சரி, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். பாதரட்சை என்னது? ரட்சிப்பின் செய்தியை, சமாதானத்தின் செய்தியை இந்த உலகத்திற்கு வழங்க வேண்டும். பாதரட்சையை அணிந்தவர்களாயும், அப்படி அல்ல, நின்று கொண்டே அணிந்தவர்களாயும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். எப்பொழுது தொடுப்போம்? நின்று காரியமாக வெளியே புறப்பட்டு செல்லும் பொழுது தொடுப்போம். குறிப்பாக வீட்டுக்குள்ளே பாதரட்சிகளை தொடுத்து கொண்டு இருக்க மாட்டோம். பொதுவாக பாதரட்சிகளை வெளியே தான் போடுவோம். எனவே
பாதரட்சையை தொடுக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் புறப்படுகிறோம் என்பது அர்த்தம். வெளியே போகிறோம். எதற்காக? ரட்சிப்பின் சுவிசேஷ செய்தியை, சமாதானத்தின் செய்தியை வழங்குவதற்காக. யாருக்கு வழங்குவதற்காக? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, நம்மோடு வேலை செய்கிறவர்களுக்கு, நம்மோடு வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்கு, நம்மோடு பஸ்ஸில் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கு, பள்ளியிலே பக்கத்து பெஞ்சிலே நம்மோடு படிக்கிறவர்களுக்கு, நம்முடைய ஆசிரியர்களுக்கு, யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் சமாதானத்தின் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்பதற்கு ஆயத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் இங்கே கற்றுக் கொடுக்கிறது. ஆத்தும ஆதாய பணியிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்களா? இந்த பணி ஆண்டவர் தூதர்களுக்கு கொடுக்கவில்லை. காரணம், அவர்களுக்காக ஆண்டவர் மரிக்கவில்லை, நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார். ஆண்டவருடைய ரத்தத்துக்கு நன்றியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சிலுவையிலே சிந்திய ரத்தம், அந்த ரத்தத்திற்கு நன்றியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரே, இந்த ரத்தம் என்னை ரட்சித்தது, இந்த ரத்தம் மற்றவர்களையும் ரட்சிக்க வேண்டும், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லத்தக்கதாக மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆயத்தம். அது மட்டுமல்ல, பொல்லாங்கன் செய்யும் 16 வசனம், பொல்லாங்கன் செய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் கேடகம், அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மார்க்கவசமாக ஆண்டவர் இருப்பார். கேடகத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம். சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம், ஆத்மா வாழ்வதற்கு தேவை சுவாசத்திற்கு முந்தி ஒரு விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசத்தை குறித்து ஏராளமான வசனங்கள். என்னை விசுவாசிக்கிறவன் எனக்கும் இஞ்சிய பெரிய காரியங்களை செய்வான். இப்படியெல்லாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோமே. விசுவாசம் முக்கியமானது. விசுவாசமின்றி தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசு எய்யக்கூடிய அக்னி அஸ்திரங்கள். என்ன பொருள்? அக்னி அஸ்திரங்கள். அஸ்திரங்கள்னா அம்புகள். அது நம்மேல் தைக்காமல், நம்மை தொலைக்காமல் இருக்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். நில்லுங்கள்னா ஆயத்தமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எதிர்த்து நில்லுங்கள், எதிர்பார்த்து நில்லுங்கள். தொடர்ந்து 17 வசனம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. மோட்டர் பைக்கில் போய்கிட்டு இருக்கோம், ஹெல்மெட் வச்சிருக்கோம், தலையில் இருக்கு. ஹெல்மெட் இல்லாமல் போனால் சில இடங்களில் பிடிக்கிறார்கள். ஹெல்மெட்டு ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ரட்சிப்பின் வாழ்க்கை. ஒரு இடத்துல ஆக்சிடென்ட்னா கீழே விழுந்தால் தலைதான் முதலாவதாக பாதிக்கப்படும். எனவே தலை பத்திரமாக ஜாக்கிரதையாக பார்க்கப்பட வேண்டும். அந்த தலையிலிருந்து தான் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிந்தனைகளும் புறப்படுகின்றன. உன் தலையை காத்துக்கொள், உன் சிந்தனையை காத்துக்கொள். ரட்சணியத்தின் தலைச்சீரா ஹெல்மெட் என்று எளிதாக புரிந்து கொள்ளலாம். ரட்சிப்பு அப்பேற்பட்ட அளவிலே பிரதானமானது, பிரமாணமானது, ரொம்ப பிரயோஜனமானது. இன்னும் தொடர்ந்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம். பட்டயம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆண்டவர் சோதனைகளை ஜெயித்தாரே. இந்த சோதனைகள் எல்லாம் குறிப்பாக 3 சோதனைகள் மத்தேயு 4 அதிகாரத்திலும் லூக்கா 4 அதிகாரத்திலும் இடம்பெறுகின்றன என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் சோதனையை ஜெயித்தார். ஒரு தடவை அந்த சோதனைகளிலே பிசாசு வேதத்தை கோட் பண்ணினான். அவன் மேற்கோள் காட்டினான். தாள குதியும் தேவதூதர்களுமை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று அவனும் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். பிசாசின் வேத அறிவு என்று, இயேசுவின் வேத அறிவு என்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசின் வேத அறிவை விட நம்முடைய வேத அறிவு கூடுதலாக எழுதியிருக்கிறது. ஒருவேளை வேத வசனத்தின் மூலமாகவே சோதனைகள் வரும் பொழுது என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் ஏராளமான வசனங்களை மனப்பாடம் பண்ணி இருதயத்திலே குவித்து வைத்திருக்க வேண்டும். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு,
உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. 119 சங்கீதம் 11 வசனம். வைத்து வைத்தேன், அதனுடைய பொருள் என்ன? குவித்து வைத்தேன். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணி இருதயத்திலே குவித்து வைத்து வாழும் பொழுது நிச்சயமாக அக்கினி அஸ்திரங்களை வெல்லக்கூடிய அளவிலே, அவற்றிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய அளவிலே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் நமக்கு உதவி செய்யும். இன்னும் பாருங்கள், 17 வசனம் மீண்டும், இரட்சண்யம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 18, எல்லா சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். வேண்டுதல், விண்ணப்பம், ஜெபம், பல வார்த்தைகள், ஒரே அர்த்தம். ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியமானது, இன்றியமையாதது என்று சொல்லி இந்த வசனங்களில் இருந்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கங்கள் இவை. இன்னும் உண்டா? உண்டு. 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3 வசனம் முதல், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. போர், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், மீண்டும் போராட்டம். மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படிதல், எல்லா நிலைமைகளிலும் கீழ்ப்படிதல், சுவிசேஷத்திற்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வது, இந்த விதமான ஆவிக்குரிய அம்சங்கள், ஆயுதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் காணப்படும் என்றால் பாதுகாப்போடு இந்த உலக வாழ்க்கையிலே நாம் விளங்குவோம். இப்படியாக இவ்விதமான ஆயுதங்களோடு ஆண்டவர் நம்மை படிப்பிக்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச ஜீவன் செய்ய போராட்டமான வாழ்க்கை நிறைந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆக முதலாவதாக ஆயத்தப்படுத்துகிறவர், இரண்டாவதாக அடைக்கலமானவர். ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் என்று சொல்லி 2 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 2 வசனத்திலிருந்து 11 வசனம் வரை நீங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள், பின்னர் வாசித்துக் கொள்ளுங்கள். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 வசனம் முதல் 144 சங்கீதம் 2 வசனம் முதல், அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி 11 வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். மனுஷன், ஆண்டவரே உமக்கு முன்பாக நத்திங், அவனை எண்ணி பார்க்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஏறக்குறைய 8ஆம் சங்கீதத்தை போல நமக்கு அறிவிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக சத்துருக்களை நமக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சத்துருக்களுடைய உபாயங்களுக்கு, தந்திரங்களுக்கு, ஆபத்துக்களுக்கு நம்மை மீட்டு காத்து நமக்கு அடைக்கலமாக விளங்கக்கூடிய ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவராம்? என்னென்ன வாசித்தோம்? தாபரம், கோட்டை, அடைக்கலம், கேடகம், இவைகள் மூலமாக ஆண்டவர் நம்மை எல்லா பகைஞருக்கும் பிசாசுகளுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சில வேண்டுகோள்களை, இவை சார்ந்த சில வேண்டுகோள்களை சங்கீதக்காரன் அறிவிக்கும் பொழுது 6ஆம் வசனத்திலே சிதறடியும், ஆண்டவரே அவர்கள் சிதறி போக பண்ணும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கு அறிவிப்பதாக பார்க்கிறோம். ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொல்லி ஏசாயா அறிவிக்கிறானே, அதே போல எத்தனை சத்துருக்கள் எதிர்த்து வந்தாலும் அவர்களை சிதறடிக்கக்கூடிய சத்துவம் ஆண்டவரிடத்திலே உண்டு. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரனையும் எதிர்த்து சீரியர்கள் வந்தார்கள், சீறிக்கொண்டு வந்தார்கள், சிதறடிக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சிதறடியும், அது மட்டுமல்ல, அதே வசனத்திலே கலங்கடியும். கர்த்தர் சத்துருக்களை கலங்கடிக்கிறார். விசித்திரமான காரியங்களை, காட்சிகளை அவர்களுக்கு காட்டி
குழப்பத்தை உண்டு பண்ணி ஒருவர் கை ஒருவர் மேல் ஓங்க, ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு சாகத்தக்கதாக பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்திருப்பதாக நவேதத்தில் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அது அசீரியருடைய பட்டாளமாக இருந்தாலும் சரி, அது கிதியோனியருடைய எதிரிகளாகிய மீதியானியராக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்ரவேலுக்கு எதிரான எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், கலங்கடிக்கப்பட்டார்கள். அவருடைய ஜனங்களோ ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக ஆண்டவரே, என்னை பகைவர்கள் கையிலிருந்து ரட்சியும், என்னை தப்புவியும் என்று சொல்லி 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை சங்கீதக்காரன் பாடுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை ரட்சியும், என்னை தப்புவியும். ஆண்டவர் தப்புவிக்கிறார். எப்படி? சில சமயங்களிலே பிரச்சனைகளிலிருந்து தப்புவிக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சிங்கக்கவியிலே தானியேல் அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடலிலே மூழ்கினாலும் சரி, கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சீமோன் பேதுரு சொன்ன பொழுது உடனடியாக தூக்கி எடுத்து ரட்சித்தார், காத்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் உடனடியாக ரட்சிக்கிறவர். சில சமயங்களிலே ஆண்டவர் படிப்படியாக ரட்சிக்கக்கூடியவர். பார்ப்போம், உன்னுடைய விசுவாசத்தை நான் காண்பேன் என்று சொல்லி சற்று தாமதித்தும் ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்கிறார், படிப்படியாக ரட்சிக்கிறார். சில வேளைகளிலே ஆண்டவர் அவருக்கு சித்தமான வேளைகளிலே ரட்சிக்கிறார். நீ படிக்க வேண்டிய பாடங்கள் சில உண்டு, ஆவிக்குரிய பாடங்கள். உன்னுடைய விசுவாசத்திற்கு நான் பரீட்சை வைக்கிறேன், என்னோடு எனக்காக எப்படி நிற்கிறாய் என்பதை பார்க்க போகிறேன் என்று சொல்லி சில சமயங்களிலே தம்முடைய வேலை வரும் வரை ஆண்டவர் காத்திருந்து ரட்சிக்கிறார். முதலாவது ஜாமத்திலே அல்ல, 2வது ஜாமத்திலே அல்ல, 3வது ஜாமத்திலே அல்ல, 4ஆம் ஜாமத்திலே கர்த்தர் கடல் மேல் நடந்து வந்து தம்முடைய சீஷர்களை காத்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தப்புவிக்கிறவர் நிச்சயமாக உங்களை தப்புவிப்பார். உங்களுடைய பிரச்சனை என்ன? அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையோட பெரியவர், தப்புவிப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ரட்சித்து காத்துக்கொள்வார். சில சமயங்களிலே பிரச்சனைகளில் இருந்து உங்களை தப்புவிப்பார். எப்படி எகிப்தியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பி ஓடி வருகிறார்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கைகளில் இருந்து தப்புவித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சில சமயத்திலே ஆண்டவர் பிரச்சனைகளிலே அவர்களோடு வாழ்ந்து அவர்களை தப்புவிக்கிறார். எப்படி? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். அக்கினி சூளையிலிருந்து ஆண்டவர் அவர்களை தப்புவிக்கவில்லை. அவர்களோடு சேர்ந்து 4வது மனிதனாக, 4வது ஆளாக தேவகுமாரன் உலாவி பிரச்சனைகளில் இருந்தே அவர்களை காத்து கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கூட இருந்து ஆண்டவர் காத்துக்கொள்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாதுகாப்பு என்பது பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, அது பிரசன்னத்தின் வாழ்க்கை. பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, அது பிரசன்னத்தின் வாழ்க்கை. பிரச்சனைகளிலே ஆண்டவர் நம்மோடு கலந்து கொண்டு பிரச்சனைகளின் மத்தியிலே நம்மை காத்துக்கொள்கிறார். முதலாவதாக பிரச்சனைகளுக்கு நீங்களாக காத்துக்கொள்கிறார். 2வதாக பிரச்சனைகளின் ஊடாக காத்துக்கொள்கிறார். 3வதாக பிரச்சனைகளை நமக்கு சாதகமாக மாற்றி ஆண்டவர் காத்துக்கொள்கிறார். எஸ்தர் சரித்திரத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். பிரச்சனை வந்தது ஆமான் மூலமாக. யூதருடைய சத்துரு ஆண்டவர் அவன் கொண்டு வந்த பிரச்சனைகளை அவன் மேலேயே சுமத்தி அந்த பிரச்சனைகளை எல்லாம் சாதகமாக மாற்றி யூத ஜனங்களுக்கு, மொர்தெகாய்க்கு, எஸ்தருக்கு வெற்றி அருளி செய்து அவர்களை கொண்டாட வைக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எந்த நிலைமையிலும் ஆண்டவர் ரட்சிப்பார், நிச்சயமாக தப்புவிப்பார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதனாலே சங்கீதக்காரன் செய்வது என்ன? 9ஆம் வசனம், புது பாட்டை பாடுவேன், புதிய பாட்டை இயற்றி மெட்டமைத்து பாடுவேன். அதுவா அர்த்தம்? அதை விட பெரிய அர்த்தம். ஏனென்றால் கடந்த வருஷத்திலே, கடந்த மாதத்திலே நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடல் என்ன புதுசா இருக்கே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டோம், ஆனந்தப்பட்டோம். ஆனால் இன்றைய நாளிலே அது பழைய பாட்டாக மாறிவிடுகிறது. எத்தனை பாட்டுகள், இனிமையான பாட்டுகள் கடந்த நாட்களிலே நாம் கற்றோம். அவையெல்லாம் இன்றைய நாட்களிலே இனிமையான பாடல்கள் தான், இருப்பினும் பழைய பாடல்கள், கடந்த கால பாடல்கள்,
போன வருஷத்து பாடல்கள். ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? புது பாட்டை பாடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? புதிதாக இயற்றி என்பதல்ல. கர்த்தர் புதிய புதிய அனுபவங்களை என்னுடைய வாழ்க்கையில தருகிறாரே, அந்த புதிய புதிய அனுபவங்களை அவ்வப்போது பாட்டாக இயற்றி பாடுவேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புதிய புதிய தருணங்களை தருகிறார், அனுபவங்களை தருகிறார். அவற்றை எல்லாம் மனதில் வைத்து ஒவ்வொரு நாளுக்காகவும் ஆண்டவரை துதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஒவ்வொரு நாளும் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூற கடவும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் மூன்றாவதாக கர்த்தரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, முதலாவதாக ஆயத்தப்படுத்துகிறவர், இரண்டாவதாக அடைக்கலமானவர், மூன்றாவதாக ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை நாம் படிக்கையிலே எவ்விதமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், 144ஆம் சங்கீதம் 12 முதல். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரமனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பெருகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள், கிராமத்தில் ஆசீர்வாதங்கள். 14, எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. வீதிகளிலே, தெருக்களிலே, கிராமங்களிலே, ஊர்களிலே, இவன் நாட்டிலே கூட ஆசீர்வாதம். 15ஆம் வசனம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி சங்கீதம் முடிகிறது. இந்த 3-4 வசனங்களிலே ஆண்டவர் 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். முதலாவதாக தனிப்பட்ட ஆசீர்வாதம் 9 முதல் 10 வசனங்களிலே, இரண்டாவதாக தேசத்திலே ஆசீர்வாதம் 10ஆம் வசனத்திலே, மூன்றாவதாக குடும்ப ஆசீர்வாதம் 12ஆம் வசனத்திலே. இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று அனுதினமும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை தெய்வமாக்கி கொண்ட ஜனம், குடும்பம், தனிநபர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லி வேதத்திலே, இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலவிலும் சங்கீதக்காரனுக்கு போதுமானவராய் இருப்பது போல நமக்கும் போதுமானவராக இருக்கிறார். இந்த வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த வாழ்க்கையிலே தெய்வம் நமக்கு அடைக்கலமானவர். நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் நாட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து உம்முடைய திவ்ய வசனங்களினாலே தெளிவாக எங்களுக்கு போதித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த சங்கீத செய்தியை கேட்ட நம்முடைய ஜனங்கள், கேட்கிற ஜனங்கள், கேட்கப் போகிற ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர், எங்களுக்கு அடைக்கலமானவர், எங்களுக்கு எல்லா நிலைமைகளிலும் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை புகழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.